மறுபடியுமாய் தேவனுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். ஹalleluya. நாம் அவரை துதிக்க போகிறோம், அவரை ஆராதிக்க போகிறோம். எங்கே இருந்தாலும் ஹalleluya கரங்களை உயர்த்தி ஹalleluya நம் தேவாதி தேவனை, நம் ராஜாதி ராஜனை நாம் துதிக்க போகிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம் தேவன் எங்கே இருக்கிறார், அவருடைய நாமத்தில் கூறியிருக்கிறார். அந்த இருப்பேரை வாசம் பண்ணுவே என்று சொல்லி இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. எந்த இடத்தில் இருந்தாலும் ஹalleluya முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு அவரை துதிப்போம். ஹalleluya. விபரியாத்துரோ ஷந்தரவரியந்தரா
Thank you.
நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. திரைகளோடு பற்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ நன்மைகளை செய்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீ நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நீ நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்மை கனம் செய்கிறோம் ஆண்டவரே. முழு உள்ளத்தோடு துதித்து நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே வாழ்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய வசனங்களை நாங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவரே அது இருபுறமும் கருவில பட்டியமாய் ராஜா எங்களுக்குள்ளாய் வருவதையாய் நாங்கள் சிந்திக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா துதிகளை மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவின் சுவிசேஷ சபைக்கு உங்கள் ஒவ்வொருத்தரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இந்த ஆன்லைன் ப்ரோக்ராமை பார்க்குற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும், யூடியூப்ல பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஓகே, நான் இந்த வாரத்தின் அறிவிப்பை கொடுக்க போகிறேன். ஓகே, முதலாவது இந்த வாரம் திங்கள் யூத் மீட்டிங் நடக்காது. அது வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறும். செவ்வாய்க்கிழமை பெண்கள் வாட்ஸ்அப் ஜெபம் நடைபெறும். அதில் கலந்து கொள்ளுங்கள். புதன்கிழமை பாஸ்டரோட நீங்கள் அந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். மற்றும்படி உங்களுடைய தஸ்மபாகங்களையும் காணிக்கைகளையும் பின்வரும் நாங்கள் கொடுக்கும் இந்த வங்கியின் எண்ணுக்கு நீங்கள் அனுப்பிவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். You can bank in your tithes and your offerings to the following bank account which will be showed later to you all. Thank you. நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மே மாதத்திலே இது 3வது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது. மறுபடியும் நம்ம வீடுகளில் இருந்து ஆராய்ச்சி கொண்டிருக்கிறோம். இருப்பினும் கர்த்தர் நல்லவர். நம்மளை முகமுகமாக இந்த வீடியோ நிமித்தமாக காண வைத்திருக்கிறார். ஓய்வு நாள், ஒவ்வொரு ஓய்வு நாளும் நினைவு கூறும் பொழுது கர்த்தர் மரித்து 3வது நாள் உயிரோடு வந்த நாளா இருக்கிறது. அதை நினைக்கும் பொழுதெல்லாம் நாம் உயிருள்ள தேவனை வணங்குகிறோம். அல்லேலூயா. உயிருள்ள தேவனை வணங்குகிறோம். அதுதான் மிக மிக முக்கியம். செத்த ஒரு கடவுள் கிடையாது, உயிருள்ள தேவனை வணங்குகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய செய்திக்கு நாம் வருவோம். உங்கள் அனைவரும் இந்த காலை ஆராதனைக்கு அன்போடு வரவேற்கின்றேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நீங்களும் நல்ல சுகத்தோடு இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். நாம் என்ன செய்யணும் என்று சொன்னால், தொடர்ச்சியாக நம் மனசை தளர விடாமல் எப்பொழுதும் ஜெபத்தில் இருக்கணும். கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய கண்களை தேவனுக்கு ஏறெடுத்து அவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு. கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. அன்புள்ள தேவனே, இந்த செய்தியை கேட்கும் பொழுது கூட இது தேவனுடைய வார்த்தையாக இருக்கட்டும். இருதயத்தை தொடட்டும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். தேவ ஆவியானவர் கிரியை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். ஒவ்வொரு வசனமும் அது ஆவியாயிருக்கிறது, அது ஜீவனாயிருக்கிறது, அது உயிர்ப்பிக்கிறதாக இருக்கிறது ஆண்டவரே. இருபுறமும் கருப்புள்ள பட்டயமாயிருக்கிறபடியால் இந்த வார்த்தை தன் கிரியைகளை செய்யும்படி ஜெபிக்கிறேன். இது வீடுகளில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஒரு வல்லமை இறங்கும்படி ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் அற்புதங்கள் அடையாளம் நடக்கட்டும், சுகம் நடக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அன்பான சபையினர்களுக்காக சொல்ல வேண்டிய ஒரு காரியம். கடந்த வாரத்திலே நாம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அப்போஸ்தலர் புத்தகத்தை பார்த்து கொண்டு வந்தோம். கடந்த வாரத்தில் நாம் அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தில் நடந்த அற்புதத்தை பார்த்தோம். மகத்துவமான ஒரு அற்புதமாக இருந்த காரியம் அந்த காரியம். ஓகே, அதற்கு பிறகு நாம் பார்க்கிறோம், அற்புதம் நடக்கும் பொழுதெல்லாம் நாம் பார்க்கிறோம் இந்த சீஷர்களுக்கு விரோதமாய் சபையின் ஊழியக்காரர்கள் அல்லது அந்த சதுசியர்களும் மூப்பர்களும் எழும்பி வருகிறதை நாம் பார்த்தோம். ஓகே, இன்றைக்கு நாம் 5வது அதிகாரத்துல சில காரியங்களை பார்க்க போகிறோம். 5வது அதிகாரத்துல பல காரியங்கள் நடக்கிறது. மிகவும் முக்கியமானது 2 பேர், அனானியா சப்பீரா என்று சொல்லப்பட்டவர்களை பார்க்கிறோம். இந்த 2 பேரு அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், ஆதி சபையில அவர்களுக்கு இருந்ததை எல்லோரும் பகிர்ந்து கொண்டதை பார்க்கிறோம். ஆகையால் இவனுடைய நிலத்தை விட்டுவிட்டு அந்த பாகத்தை அப்போஸ்தலருடைய பாதத்துக்கு கொண்டு வருகிறான். அவன் கொண்டு வரும் பொழுது நிலத்தின் மொத்தத்தை, அதாவது மொத்த கிரயத்தை சொல்லாமல்
கொஞ்சம் அவனுக்கு எடுத்து வைத்துக்கிட்டு இவ்வளவுதான் நான் வித்தேன் என்று சொல்லி அப்போஸ்தலன் பேதுருவின் இடத்துல சொல்கிறார். ஆக இந்த 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அனானியாஸ் பொய் சொல்கிறான். ஆனால் அவன் பேதுருக்கிட்ட தான் பொய் சொன்னான். ஆனால் பேதுரு சொல்கிறார், நீ ஏன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பொய் சொல்றேன்னு கேட்கிறார். அது ஒரு காரியம் நடக்குது. என்ன நடந்துச்சுன்னா உடனே அவன் கீழே விழுந்து மறித்து விடுகிறான். ஓகே, அவனை வாலிபர்கள் தூக்கி கொண்டு அடக்கம் பண்ணுகிறார்கள். சுமார் 3 மணி நேரத்துக்கு பிறகு அவனுடைய மனைவி சஃபிரா வரா. அவனும் வந்து வருகிறா. பேதுரு கேட்கிறா, இந்த விலைக்கு தான் வித்தீங்களா? ஆமா, இவ்வளவு தான் நாங்க வித்தோம் அப்படின்னு சொல்றான். ஏன் கணவன் மனைவி ஒண்ணு சேர்ந்து பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பொய் சொன்னீங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அது மாத்திரமல்ல, நீ வந்து மனுஷனுக்கு விரோதமாக நீ பொய் சொல்லல, நீ தேவனுக்கு விரோதமாக பொய் சொல்கிறாய் என்று சொன்னான். ஆக இதுல பார்க்கும்பொழுது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று சொல்லப்பட்டது தேவன் ஒன்னா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒன்றாயிருக்கிறதை பார்க்கிறோம். என்றால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பாவம் செய்தால் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறார் என்று இங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். ஓகே, அதற்கு பிறகு நாம் பார்க்கிறோம் சபிரால விழுந்து சாகிறார். அவரை கொண்டு அடக்கம் பண்ணுகிறார்கள். அடக்கம் பண்ணின பிறகு ஒரு காரியம் நடக்குது. சபையில ஒரு பயம் வந்தது, ஒரு நடுக்கம் வந்தது. ஓகேயா, இதை நான் பிறகு உங்கள்கிட்ட சொல்றேன், சுருக்கத்தை மாத்திர சொல்கிறேன். அதற்கு பிறகு அந்த அதிகாரிகளாம் பார்த்தா என்ன நடக்குது, எல்லாரும் அற்புத அடையாளம் நடக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு இவர்களை பிடித்து சாதாரண சிறைச்சாலை வைக்கிறார்கள். ஆனால் அந்த ராத்திரி வேளையிலே ஒரு தூதன் வந்து அவர்களை அந்த சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து விட்டு நீங்க போய் பிரசங்கம் பண்ணுன்னு சொல்றாங்க. அப்ப அடுத்த நாள் காலையில சங்கம் கூடுது. சங்கம் கூடின பிறகு இந்த சீஷர்களை கொண்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிடும் பொழுது அந்த சீஷர்கள் அங்கே காணப்படவில்லை, சிறைச்சாலையில இல்லை. காவல்காரர் வெளியே இருக்கிறார்கள், கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் உள்ளுக்கு 2 பேரும் இல்லை. ஒரு அற்புதம் அங்கேயும் நடந்தது. அவர்கள் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, வெளியில தேவாலயத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இதை சொன்ன உடனே அவர்களை ஒண்ணும் செய்ய வேண்டாம், நீங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. கூட்டிட்டு வந்த பிறகு சொல்றாங்க, உங்களுக்கு நாங்கள் கட்டளையிட்டோம், இந்த நாமத்துல நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லி ஏன் பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக என்ன செய்யறாங்க, இவர்களை கொலை செய்ய முயற்சி எடுக்கிறார்கள். சரிங்களா, இதான் நடந்த சம்பவங்கள். ஓகே, நான் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்கிறேன். அனானியாவும் சப்பிராவும் பரிசுத்த ஆவியானவருக்கும் தேவனுக்கும் விரோதமாக பொய் சொன்னார்கள் என்று அப்போஸ்தலர் பேதுரு சொல்கிறார். உண்மையில பார்த்தால் பேதுரு கிட்ட தான் வந்து பொய் சொல்றாங்க. இங்க ஒரு காரியத்தை நம்ம உணரணும், ஊழியக்காரரை மதிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஊழியக்காரன் பொய் சொன்னாங்க. பொய் சொன்னதுனால அப்போஸ்தலர் சொல்றார், நீ பரிசுத்த ஆவிக்கு விரோதமா பொய் சொல்லியிருக்க, நீ தேவனுக்கு விரோதமாய் பொய் சொல்லியிருக்கன்னு சொல்றாங்க. சோ நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறோம். நம்ம பேசுகிற காரியங்கள் எல்லாத்தையும் எச்சரிக்கையா இருக்கு. ஏன்னு சொன்னா நான் பார்க்கணும், சில வேளையில ஊழியக்காரன் செய்யற ஊழியர்களுக்கு குறித்த குறைகள், ஊழியக்காரன் வாழ்க்கை குறித்து குறை, குடும்பத்தை குறித்து குறை, எத்தனையோ காரியங்களை குறை சொல்றாங்க. ஆனால் அவர்கள் போற பாடுகளை அறிஞ்சிருக்கிறார்களா? அவர்கள் செய்கிற ஜெபங்களை அறிஞ்சிருக்கிறார்களா? அவர்கள் தேவனுக்கென்று தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சதை அறிஞ்சிருக்கிறார்களா? ஆகையால் யுத்தமானது கர்த்தருடையது என்று வேதம் சொல்கிறது. ஓகே, நாம் யாரையாவது பலி வாங்கக்கூடாது, பலி வாங்குவது கர்த்தருடையது. ஆகவே அதே போலதான் நாம் பார்க்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கையில் கூட அநேக முறை ஊழியக்காரருக்கு விரோதமாக பேசும் பொழுது அந்த வாழ்க்கையில ஒரு சாபம் வருகிறதை பார்க்கிறோம். தயவுசெய்து எங்களை மன்னிச்சு கொள்ளுங்க, எனக்கு வரக்கூடாது, அது வரக்கூடாது தான் எங்களுடைய விருப்பம். ஆனால் நீங்கள் ஊழியக்காரனுக்கு விரோதம் அல்ல, தேவனுக்கு விரோதமா பேசுறதுனால அந்த காரியங்கள் வர வாய்ப்பு உண்டு. இன்னைக்கு நடந்தது போல அனானியா சப்பிராவோட வாழ்க்கையில் நடந்த போல நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதே போல ஒரு கேள்வி கேட்கிறோம், அனானியா சப்பிரா போல இன்றைக்கு நடந்துச்சுன்னா சபையில நாட்காலிலாம் எப்படி இருக்கும்? காலியாக இருக்கும், யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா அப்படிதான் அட்டூழியம் இன்னைக்கு சபையில் நடந்து கொண்டு இருக்கிறதே பார்க்கிறோம். பொய்யான காரியங்கள், வேஷமான காரியங்கள், பாவத்துக்குரிய காரியங்கள், ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் பெருமை, கண்களின் இச்சை, இதெல்லாம் பார்க்கிறோம், நடந்து கொண்டுதான் இருக்கு. ஓகே, ஆனாலும் ஆண்டவர் இன்னும் பொறுமையா இருக்கிறார் என்றால் அவர் வருகை சீக்கிரமா இருக்கிறது என்று பார்க்கிறோம். சோ ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசுறத விட்டு விடுங்கள், அவர்களுக்காக செபியுங்கள். ஆண்டவர் அவர்களை தனியாக பிரித்து எடுத்து ஊழியம் செய்கிறார். அதே போல நாம் பார்க்கிறோம், மோசே உடைய காலத்துல மோசேக்கு முறுமுறுத்தெல்லாம் அந்த வனாந்தரத்துல விழுந்தார்கள் என்று பார்க்கிறோம். சோ உங்களுடைய ஊழியக்காரர்களுக்காக தயவு செய்து நீங்கள் செபியுங்கள். அவர்கள் போற பாடுகள்
உங்களுக்கு தெரியாது. நீங்கள் லீவ் எடுத்துட்டு எங்கேயாவது போகலாம், அவர்கள் லீவ் எடுத்துட்டு போக முடியாது. நீங்கள் நன்றாக தூங்கலாம், ஆனால் அவங்களுக்கு ஜெபிக்க வேண்டியதாக இருக்குது. அவங்களுக்கு எப்பொழுதும் அடுத்த வாரம் சபைக்கு நாங்கள் என்ன செய்வது, ஊழியக்கார ஜனங்களுக்கு நாங்கள் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவருடைய கவலையாக இருக்கலாம், பாரங்களாக இருக்கலாம். கர்த்தருக்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு பாரமாக இருக்கும். ஓகே, அவங்களுக்கு நிச்சயமா ஊழியம் சொல்லும்போது யாருக்கும் இல்லாத ஒரு வேலை பொறுப்பு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பொறுப்பை அவங்க ஒழுங்காக செய்து கொண்டு வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு முதல் காரியமா இருக்குது. இரண்டாவது நம்ம பார்க்கும் பொழுது அதற்கு பிறகு இந்த காரியங்கள் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை நடந்தது. 12வது வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரையும் அங்கே பார்க்கிறோம். பயங்கரமான அற்புதமான காரியம் நினைச்சாங்க. அல்லேலூயா, பயங்கரமான அற்புதம். ஜனங்கள் நடுங்கினார்களாம். இன்றைக்கு அதே மாதிரி ஒரு நடுக்கம் இருக்கணும், பயபக்தி இருக்கணும். சபைக்குள் வரும் பொழுது தேவனுக்கு பயபக்தி இருக்கணும், தேவனுக்கு மரியாதை செலுத்த வேண்டியது இருக்கு. அதே அன்னைக்கு பார்க்கிறோம், சபைகளை பார்க்கிறோம், காலுக்கு மேல காலை போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க, டெலிபோன் பேசிக்கிட்டு இருப்பாங்க, இன்னமாக SMS பண்ணி கொண்டு இருப்பாங்க, அங்கேயுமா ஓடிக்கொண்டு இருப்பாங்க, கீழுக்கு மேலுக்கு போவாங்க, அப்பதான் டொய்லெட்டுக்கு போவாங்க, என்னென்னமோ செய்வாங்க. அப்ப நம்ம பார்க்கணும் ஒரு காரியம், நீங்கள் காணாவிட்டாலும் ஒரு ஜோடி கண் தேவனுடைய கண்கள் ஆராய்ந்து கொண்டு இருக்கிறது, உலாவி கொண்டு இருக்கிறது, நம்ம உணர்ந்து கொண்டு. ஆகையால் தேவ பிரசன்னத்துக்கு வரும் பொழுது பயம் இருக்கணும். ஓகே, நீங்க நடுங்கணும் நான் சொல்லவில்லை, ரெஸ்பெக்ட் மஸ்ட் பி தேர். ஓகே, மரியாதை கர்த்தருக்கு செலுத்த வேண்டியதாக இருக்குது. ஆகையால் ஆதி சபையில எல்லாரும் பயந்தாரலாம். ஏனென்றால் அன்றைக்கு ஒரு பொய் சொன்னதுனால அந்த 2 பேரு விழுந்து மறித்ததுனால பார்க்கிறோம். ஓகே, ஆக அற்புதம் அங்க நடக்கும் பொழுது அதிகாரிகள், அந்த தேவாலயத்தின் அதிகாரிகள், சதுசியர்கள் விசேஷமாக பார்த்தீங்கன்னா அவங்க உயிர்த்தெழுதலை குறித்து நம்ப மாட்டாங்க. இவங்களாம் விரோதமா வந்து அவர்களை பிடித்து சிறைச்சாலையிலே போட்டார்கள். சிறைச்சாலையில் போட்டாலும் தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார். அந்த ஆதி காலங்களில் பார்க்கும் பொழுது அற்புதத்துக்கு மேல் அற்புதம் நடந்து கொண்டே இருந்ததை பார்க்கிறோம். ஆக இன்றைக்கு நம்முடைய ஜெபம், நம்முடைய ஏக்கம், ஆண்டவரே அற்புதத்துக்கு மேல் அற்புதம் நடந்து கொண்டே இருக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபித்து கொண்டிருப்போமாக. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, அது நடக்கணும். அப்பதான் நம்மளுடைய தேவன் உயிரோடு இருக்கிறார், கிரியை செய்கிற தேவன் நாம் அறிந்து கொள்ள முடியும். விசேஷமாக அவிசுவாசிகள் அறிந்து கொள்ளணும். இது நிமித்தமாக நேர ஆண்டு வரணும். ஓகே, இது கடைசி காலமா இருக்கு, ஜனப்பெருக்கம் ஆயிடுச்சு. ஜனப்பெருக்கம் எங்கே பாவம் அதிகரிக்கிறதோ அங்கே கிருபையும் அதிகரிக்கும் என்று வேதம் சொல்லுங்க. இந்த காலகட்டத்தில் நான் ஆண்டவருடைய கிருபை அணைகளை தொட்டு அவள் தேவனிடத்தில் கொண்டு வரும்படி ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது என்று பார்க்கணும். ஓகே, ஆக என்ன செய்தார்களா, முயற்சி எடுத்தார்கள். அவர்களை பிடித்து சிறையில போடணும்னு சொல்லிட்டு சிறையில போட்ட பிறகு ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுங்களா, 28வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த நாமத்திலே பேசக்கூடாது என்று சொல்லி நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டோமே, ஏன் நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, சில வேளை நம்ம நினைக்கிறோம் சில காரியங்கள் நமக்கு விரோதமா நடந்து கொண்டிருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இயேசு நாமத்தில் அதிகமாக நம்பும் பொழுது, இயேசுவை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது, அந்த இயேசுவின் ரத்தத்திலே நீங்க உச்சரிக்கும் பொழுது, அதை நம்பும் பொழுது, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்திலே சபிக்கிற நீங்க சொல்லும் பொழுது, இந்த நாமம் ரட்சிப்பின் நாமம் சொல்லும் பொழுது, இந்த நாமம் தான் எல்லா நாமத்துக்கும் மேல நாமம் நீ சொல்லும் பொழுது, இந்த நாமத்துக்கு விரோதமாக ஒருத்தர் வேலை செய்யறான், அவன் தான் பிசாசு, அவன் எரிச்சல் கொள்வான். சோ இந்த இடத்துல நிச்சயமாக இந்த நாமத்தை சொல்லும் பொழுது அன்றைக்கு அங்குள்ள தலைவர்கள், சபை தலைவர்கள், சதுசியர்கள்லாம் எரிச்சல் கொண்டார்கள். அவர்கள் பின்னணி இருக்கிற பிசாசான எரிச்சல் கொண்டார். ஏனென்றால் தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட்டது. அதே போலதான் இன்றைக்கு கூட நம்ம எங்கெல்லாம் போறோம், தேவ ஜனங்கள், உண்மையாக ஜனங்கள் இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கும் பொழுது, இயேசுவின் நாமத்தை நம்பும் பொழுது, இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் போது, நிச்சயமாக இந்த நாமத்தை நீ பயன்படுத்தாதன்னு சொல்லும் பிசாசு. என்ன சொன்னா, அந்த நாமத்தில் விடுதலை வரும், அந்த நாமத்தில் ரட்சிப்பு வரப்பொழுது, அந்த நாமத்தில் சுகம் வரப்பொழுது. ஆகையால் இந்த நாமத்தை நம்புவோம். ஆமென். இயேசு நாமத்தை நம்புவோம், உறுதியாக பற்றிக்கொள்வோம். நமக்கு எதிர்ப்பு வரலாம், ஆனால் நம்ம உறுதியாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஓகே, இந்த நாமம் மேலான நாமம் மாற்றமல்ல. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இந்த சீஷர்கள், நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படியணுமா அல்லது தேவனுக்கு கீழ்ப்படியணுமா? ஓகே, மனிதனுக்கு கீழ்ப்படிவது மேன்மையா அல்லது தேவனுக்கு கீழ்ப்படிவது மேன்மையா என்று கேட்கிறார். நாங்கள் தேவனுக்கு தான் கீழ்ப்படிவோம் என்று சொல்லி அவர்கள் போறார்கள். அதுக்கு பிறகு அவர்களை அடிக்கிறார்கள், அடித்துட்டு விடுறாங்க. ஓகே, நாம என்ன நினைக்கிறோம் சொன்னா, அடி வாங்கினாங்க. ஓகே, சாக அடிக்கணும்னு சொல்லி ஒரு திட்டம் வந்துச்சு. சாக அடிக்கணும்னு சொல்லி ஒரு திட்டம் வரும்பொழுது ஒரு காரியம் நடந்துச்சு. அங்கே ஒரு தலைவன் இருந்தான், அவனுடைய பேர் கமாலியல். இந்த கமாலியல் நன்றாக ஒரு படித்தவன், ஒரு உயர்வான படித்தவன் என்று சொல்லலாம். அவன் எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்றான், ஜனங்களே நீங்கள் தவறு செய்யாதீங்க,
ஏனென்றால் உண்மையாக இந்த காரியம், இந்த நாமத்தில் இவங்கள் பிரசங்கித்துக் கொண்டு வருகிறார்கள். இந்த நாமத்தில் அற்புதம் அடையாளம் நடக்குது. ஓகே, இது உண்மையாக தேவனிடத்திலிருந்து வந்தா நிச்சயமாக நிலைத்திருக்கும் என்று சொல்றார். அவர் சில உதாரணங்கள் சொல்றார். சில காலங்களுக்கு முன்பாக தேரேஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷன், பிறகு அதற்கு பிறகு யூதாஸ் என்று சொல்லப்பட்ட மனுஷன், அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வந்தாங்க. கொஞ்ச காலத்துல அவர்கள் மரித்து போனார்கள். அந்த கூட்டமும் ஒழிஞ்சு போச்சு. அதே போல் நடக்கும். அது தேவனால் உண்டாகவில்லை. ஆனால் தேவனால் உண்டாகும் சொன்னால் இது நிலைத்திருக்கும். இரண்டாவது சொல்றாரு, இது தேவனால் உண்டாகுனா நீங்க அவருக்கு விரோதமா கிரியை செய்யக்கூடாது. சோ என்ன ஒரு காரியமா இருந்தாலும் தேவனுக்கு விரோதமாக கிரியைகள் செய்யக்கூடாது. நம்ம அறிஞ்சு கொள்ளணும். இது தேவனுடைய கிரியா இருந்தா தேவனுக்கு விரோதமாக பேசக்கூடாது, செய்யக்கூடாது, உணர்ந்து கொள்ளணும். அது நல்ல ஒரு ஆலோசனை இந்த கமாலியல் கொடுத்ததை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு விரோதமாக பேசாதீர்கள், தேவன் செய்கிற காரியங்களுக்கு விரோதமாக பேசாதீர்கள் என்று சொல்லி, ஓகே, அப்ப தேவனுக்கு ஒத்துழையுங்கள் என்று சொல்லி சொல்கிற ஒரு செய்தியாக இருந்தது. ஓகே, ஆக அடுத்தது நம்ம பார்க்கிறோம், இவர்கள் அடி வாங்கின பிறகு தேவனுக்கென்று நம்ம அடியும் உதவி வாங்குறது தகுதிப்பா இருக்கிறோம்னு சொல்லிட்டு மிகுந்த சந்தோஷப்பட்டாங்க. இன்னைக்கு நமக்கு ஏதாவது அடி வந்துச்சுன்னா, உதவி வந்துச்சுன்னா, அல்லது நம்ம போலீஸ் தேடி பண்ண எல்லாரும் பயப்படுவாங்க, எல்லாரும் ஓடி ஒளியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த சீஷர்கள் ஒரு வித்தியாசமான காரியத்தை செய்தார்கள். ஆச்சரியமான காரியம். என்ன சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் தேவனுக்கென்று அடி வாங்குவதற்கு பாத்திரராக இருந்தார்கள் என்று சொல்லி மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். கர்த்தருக்கு சொல்லி எதை வாங்கினாலும் உதவ வாங்கினாலும் அதுக்கு நம்ம நன்றி உள்ளவங்கள தான் இருக்கணும். நம்ம தோத்து போகல, இயேசு ஜெயித்தார்னு சொல்லிக்கொண்டே போவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, சோ அவர்கள் அந்த உபத்திரத்துக்கு பாத்திரர்களாக இருந்தார்கள் சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். நிச்சயமாக அவர் ஒவ்வொரு முறை துதிக்கும் பொழுது அற்புதம் நடக்குது. அந்த இடங்கட அசைவாடுகிறதை பாடுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ இன்றைக்கு 4 காரியத்தை சொன்னேன். விசேஷமாக இந்த அனனியா சப்ரா பொய் சொன்னாங்க. பரிசுத்த ஆவியானுக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக பொய் சொல்லக்கூடாது. தேவனுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக நம்ம என்ன சொல்ல, பொய் சொல்லக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொன்னேன். இரண்டாவது காரியம், தேவனிடத்திலிருந்து அற்புதம் அடையாளங்களை எதிர்பார்த்து கொண்டே இருக்கணும். எப்பொழுதும் நடந்து கொண்டே, தொடர்ந்து நடந்து கொண்டே, கண்டினியூஸ் தொடர்ந்து நடக்குது. வேதம் நடக்கும் பொழுது அவரை நிழல் பட்டாலே ஜனங்கள் சுகம் பெற்றாரலாம். ஆக அதை கேட்ட ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, அங்குள்ள எல்லா பிணியாளிகள், வியாதிகளும் கொண்டு கீழே போட்டாங்களாம். வைக்கும் பொழுது அட்லீஸ்ட் அவர் வாக் பண்ணும்போது பக்கமா நடந்து போனா நிலப்பட்டா அவர் சுகம் வரும். அப்ப அங்க பார்க்கும்போது எல்லா பிணியாளிகளும் சுகமானார்களாம். அல்லேலூயா. அதான் மிக முக்கியம். எல்லாரும் சுகமானார்கள் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆக இந்த நாட்கள்ல இருக்கிற அவருடைய சுபம் பண்ணுங்க ஆண்டவரே, இன்னும் அந்த அற்புதங்கள் அடையாளம் நடந்து கொண்டே இருக்கணும். பரிசுத்த ஆவியார் இன்றைக்கும் கிரியை செய்யணும் என்று சொல்லி செய்யணும். அடுத்தது நாங்க பார்க்கிறோம், இவர்கள் கமாலியல் அவருக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறார்கள். தேவனுக்கு விரோதமா, இது தேவனுடைய கிரியா இருந்தால் தேவனுக்கு விரோதமாக கிரியை நீங்க செய்ய வேண்டாம் என்று சொல்றார். தேவனோடு ஒத்துழையுங்கள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். நான்காவது பார்க்கிறோம், அவர்கள் தேவனுக்கென்று அந்த உபத்திரத்தில் போனார்கள், அடி வாங்கினார்கள், பெறபடி வாங்கினார்கள். வாங்கின பிறகு இது அடி வாங்கறதுக்கு நம்ம தகுதியான இருக்கிறோமே, தேவனுக்கென்று சொல்லி உபத்திரத்துக்குள் போகிறதுக்கு நம்ம தகுதியா இருக்கிறோம்னு சொல்லி ஆண்டவரை துதித்தார்களாம். They were praising God for all the troubles that they went through. Hallelujah. ஓகே, ஆக எல்லா காரியங்களும் மனிதனுக்கு பார்க்கிறோம், தேவனுக்கு தான் நம்ம கீழ்ப்படினோம். மனிதனை பார்க்கிறோம், தேவனுக்கு தான் நம்ம கீழ்ப்படின்னு சொல்கிறது ஒரு வார்த்தையை நம்ம திட்டம் தெளிவாக பார்த்தோம். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருந்தார்கள். என்ன சூழ்நிலையா இருந்தாலும் இந்த காலவெளியில நீங்க யோசித்து பார்க்கலாம். குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், அழுத்தமா இருக்கலாம், பிள்ளைகள் பிரச்சனையா இருக்கலாம், மனைவி பிரச்சனையா இருக்கலாம், வீடு பிரச்சனையா இருக்கலாம், பண பிரச்சனையா இருக்கலாம், வியாதி பிரச்சனையா இருந்தாலும் அந்த அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள், அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சியா இருந்தார்கள். ஆகையால் நம்ம கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். ஆமென் சொல்றீங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கணும். அது மிக முக்கியமா இருக்குது. சந்தோஷமா இருக்க நம்ம கத்துக்கொள்ளணும். ஓகே, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கும். எது வந்தாலும் என்ன வந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திருக்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமா உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எப்பொழுதும் முணு பண்ணிக்கிட்டு இருந்தால் நிச்சயமாக முறுமுறுத்து கொண்டிருந்தால் கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்கள், பெரிய காரியம் நடக்கும். நடக்கணுமா, நடக்கக்கூடாதா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களுடைய வாழ்க்கையிலும்
ஓகே, நாங்க இந்த இந்த வீடியோ மூலியமாக ஒரு அரை மணி நேரம் பேசுறோம். ஆனால் இந்த 7 நாளே நீங்க சொந்தமா உங்கள் தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்திருந்து கர்த்தரை துதிங்க, மனமகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க, எல்லா பாரத்தையும் தூக்கி போட்டுருங்க. ஓகே, இந்த மனமகிழ்ச்சி சந்தோஷமா இருக்கும்போது நல்ல ஒரு ஔஷதமா இருக்கு, நல்ல ஒரு மருந்தா இருக்குது. ஓகே, நம்மளுடைய எல்லா பலவீனங்கள், நம்மளுடைய எல்லா பிணிகள் நம்மளை விட்டு போகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேரு இந்த வார்த்தை கர்த்தரை துதிச்சு கொண்டே இருப்பேன்னு சொல்றீங்க? துதிங்க, துதிங்க, ஸ்தோத்திரிங்க, எல்லா காரியங்களும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லிக் கொண்டே இருங்க. let it go into அந்த ரத்தத்துக்குள்ளார போகட்டும், இந்த உள்ளத்துக்குள்ளார போட்டு, சிந்தைக்குள்ளார போகட்டும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நன்மை செய்வார் என்று விசுவாசிப்போம். ஆமென். அவர்கள் அடி வாங்கினாலும் கர்த்தர் நல்லவர் சொன்னாங்க. ஆமென். அவர் உதவாங்கினாலும் கர்த்தர் நல்லவர் சொன்னாங்க. என்ன செஞ்சாங்க? கர்த்தர் துதிச்சாங்க. நாங்க பாத்திரங்களா இருக்கோம், கர்த்தருக்கு பாத்திரங்களா இருக்கோம், அடி வாங்கிறதுக்கு சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாமதாக. அடுத்த வாரம் மறுபடியும் நம்ம சந்திப்போம். இடையில மற்ற கூட்டங்கள் இருக்கும், மற்ற நிகழ்ச்சிகள் இருக்கும். பாஸ்டர் எலிசா அவர்கள் உங்களுடைய பகிர்ந்து கொள்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். ஜெபிப்போம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நன்றி நன்றி. கர்த்தரை காணப்படுத்திட்டோம். கர்த்தர் எல்லா காரியங்களையும் செய்வார். இதோ இந்த அப்போஸ்தலர்கள் வாழ்க்கையில பல அற்புதங்கள் நடந்துபட இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தருமே நம்முடைய ஆசீர்வாதம் மறுபடி ஜெபிக்கிறேன், சுகம் மறுபடி ஜெபிக்கிறேன், பரிசுத்த ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் கிரியைகள் நடக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை அவரின் அக்கிரமங்களாம் அடித்து நோய்களால் குணமாக்கி என் புராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினால் இரட்டினால் முடிசூட்டி நன்மையினால் வாய்த்திருக்கிறார். அதற்கு சமானமாய் வைத்திருக்க வாழ வயிறு போலாக இருக்கிறேன். ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அவருடைய வல்லமையான நாமத்தினாலே, அவருடைய அபிஷேகப்பட்ட நாமத்தினாலே, அவருடைய கிருபையினாலே, இரக்கத்தினாலே கர்த்தர் மூடிக்கொள்வாராக. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையினால், பிதாவின் அன்பினால், பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தினால், சமாதானத்தினால் ஒவ்வொருத்தரும் மூடிக்கொள்ளுவீராக. ஆமென். ஆமென். Hallelujah, Yesue, ஆசீர்வாதம்